ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். இந்த இலையை தண்ணீரில் போட்டு வைக்கிறது மூலயமா எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன தாந்திரிக முறை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் எந்த இலையை எந்த நேரத்தில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் வரக்கூடிய இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தான் தைப்பூசம். முருகனுக்குரிய விரத தினங்களில் இந்த தைப்பூசம் ஒரு முக்கியமான ஒரு விரத தினம். கந்தசஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இது எல்லாமே எல்லா மாதங்களையும் வரக்கூடிய சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் மாதிரி எடுத்திருந்தாலும் இந்த தைப்பூசம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஏன்னா நடக்காததை நடத்தக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த தைப்பூசம். சில பேருக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமண வரணும் அமையாமல் இருக்கலாம், அதே மாதிரி சரியான வேலை கிடைக்காமல் இருக்கலாம். இது மாதிரி பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய விரதம் இந்த தைப்பூச விரதம். அதனால தான் இந்த தைப்பூச விரதத்துக்காக 48 நாட்கள் பக்தர்கள் முருகனுக்கு விரதம் இருந்து பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. இதில் நிறைய பேர் பழனிக்கு போக முடியாதவங்க 48 நாட்களோ 21 நாட்களோன்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் எடுத்து முருகனுக்கு தைப்பூச அன்னைக்கு விரதத்தை நிவர்த்தி பண்ணுவாங்க. 48 நாட்கள்லாம் இருக்க முடியாதுங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. அதாவது தைப்பூசத்தை 6வது நாளாக கணக்கு வைத்து 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வருடம் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி நீங்கள் முதல் நாளாக கணக்கு எடுத்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி 6வது நாளாக கணக்கு வந்துடும். இந்த 6 நாட்களும் உபவாசம் இருக்கிறவங்க உங்களோட உடலைக்கு ஏற்றவாறு உபவாசம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் வந்து வழிபாடு செய்யலாம். சில பேர் மிளகும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே முருகனுக்கு பூஜை பண்ணிவிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்படி உடல்நிலை ஒத்துழைக்காதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு தாராளமாக முருகனுக்கு விரதம் இருக்கலாம். கந்தசஷ்டிக்கு 6 நாட்கள் விரதம் வந்தவங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானோட மகிமை என்னன்னு. அந்த கந்தசஷ்டிக்கு 6 நாட்கள் எந்த மாதிரி விரதத்தை நீங்கள் பின்பற்றுறீங்களோ அதே விரத முறையை தாராளமாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் பின்பற்றலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள் தைப்பூசம். ஆனால் கேலண்டரில் பிப்ரவரி 12ஆம் தேதி தான் பௌர்ணமி போட்டிருக்குன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா பிப்ரவரி 10ஆம் தேதி இரவே உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. அது பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 20 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்போ பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்துருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 தான். அதனால் பிப்ரவரி 11ஆம் தேதி தான் தைப்பூசம். அன்றைய தினம்தான் எல்லா விதமான முருகன் கோவில்கள்லையும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நிறைய பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் பழிக்கணுங்கிறதுக்காகவும் இல்லை ஏற்கனவே வேண்டிக்கிட்ட வேண்டுதல்களை பழிச்சதுக்காகவும் காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வேண்டுதல் பண்ணுவாங்க. நிறைய பேர் முருகனுக்கு பால் குடம் கூட எடுப்பாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் இந்த ஒரு தைப்பூச திருநாள். பொதுவாக அந்த செவ்வாய்க்கிழமையை முருகனுக்கு உகந்த ஒரு நாள் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா செவ்வாய் பகவானோட அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் பகவானை நம்ம மனசார வேண்டிக்கிட்டா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகும். சொத்து, நிலம், வீடு இது சம்பந்தமான வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வந்து நிற்கும். அதுக்கு தான் செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணும். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த ஒரு இலையை நீங்கள் தண்ணீரில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, அந்த இலையை முதல்ல என்ன இலைன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு இலை. அதுதான் புதினா இலை. புதினா இலையோட மகிமையை நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். தன ஆக்ரோஷ்ட மூலிகையில் இந்த புதினாவும் ஒன்று. ஒரே ஒரு புதினா இலையை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சுக்கிரஹோரையில் பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புதினா இலையை உங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கினா உங்கள் மணி பர்ஸில் இருக்கக்கூடிய பணம் வீண் வரையாக வீண் செலவு ஆகாது. கையை விட்டு போன பணம் திரும்ப காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்க்கப்படும். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஒரு பொருள் தான், பல தாந்திரிக முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு புதினா இலை. நிறைய பேர் இந்த வசியம் அப்படிங்கிறத தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. வசியம் அப்படின்னா கெடுதல் கிடையாது. குலதெய்வத்தை வசியம் பண்ணுறதும் வசியம்தான். லட்சுமி கடாட்சத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கிறதும் வசியம்தான். அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக வசிய முறை தான் இந்த புதினா இலையை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க. பூஜை அறையில் சின்னதாக ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட என்ன பவுல் இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்திக்கோங்க. பிளாஸ்டிக்கை தவிர பயன்படுத்திக்கோங்க. எத்தனை மணிக்கு செய்யலாம்? தைப்பூச திருநாள் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்களோட விரதம்லாம் முடிச்சிருங்க, பூஜையெல்லாம் முடிச்சிருங்க.
எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்துக்கு என்னென்ன வழிபாடு செய்வீங்களோ அது எல்லாத்தையும் முறையாக முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பவுலில் தண்ணீர் பிடித்து வச்சு அதுக்கப்புறமா புதினா இலைகள் ஏற்கனவே நீங்கள் சமையலுக்காக வாங்கி வைத்திருந்த புதினா இலைகளை பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. கழுவி சுத்தப்படுத்தி நெகம் படாமல் கிள்ளணும். அதாவது இந்த புதினா எடுத்திங்கன்னா அது தண்டோடு இருக்கும் புதினா இலை, அதை நெகம் படாமல் கிள்ளி எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் கலந்த தண்ணீரில் முதல்ல நினச்சிருங்க அந்த புதினாவை. அதுக்கப்புறமா எடுத்து பவுலில் தண்ணீர் பிடிச்சி வச்சுருக்கீங்களே அதில் ஒரு 2-3 புதினா இலைகளை போட்டு முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்குள்ளே பணப்பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா அந்த பணப்பிரச்சனை காணாமல் போகணும், செல்வம் எங்களை தானாக தேடி ஓடி வரணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான நிலையான கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பூஜை அறையில் அந்த தண்ணீரில் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த புதினா இலை அப்படியே இருக்கட்டும். மனசார வேண்டிக்கிட்டு முருகனோட கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம்னு முருகனோட பாடல்கள் என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படிக்கலாம். அதுவும் முடியல, வேலையில் இருக்கீங்கன்னா ஓம் சரவண பவன் சொல்லக்கூடிய முருகனோட திருமந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். சரி, இந்த தண்ணீரில் அந்த இலையை போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தண்ணீர் என்ன செய்கிறோம்? தைப்பூச திருநாள் அன்னைக்கு இரவு முழுக்க, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே தண்ணீரில் அந்த புதினா இலையை போட்டு வச்சுருப்பீங்க. பிப்ரவரி 11 இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். பிப்ரவரி 12 புதன்கிழமை காலைல தூங்கி எழுந்ததுக்கப்புறமா முதல் வேலையாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து புதினா இலைகளை கையில் வச்சுக்கோங்க. தண்ணீரை கால்பட இடத்துல இல்லை சிங்கில் ஊற்றிட்டு அந்த புதினா இலைகளை சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து, இல்லை வெற்றிலை இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வெற்றிலையில் அந்த புதினா இலையில் மடித்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னாடி வச்சுருங்க. புதினா இலைகள் அப்படிங்கிறது பொதுவாக இலை அப்படிங்கிறதே ஒரு 2-3 நாட்களில் காய்ந்து போயிடும். அப்படி காய்ந்து போனாலும் பரவாயில்லை, பேப்பரில் மடித்து பூஜை அறையில் முருகர் ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வச்சுருங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு ஆசை இருக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டாலே போதும். மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி மற்றும் கிருத்திகை இதில் ஏதாவது ஒரு நாள், அதுலேயும் வலதுபரியாக இருக்கணும். வலதுபரிய சஷ்டிலேயோ இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கோ அந்த புதினா இலைகளை மட்டும் எடுத்து பழைய இலைகளை கால்பழத்தில் போட்டுட்டு புதிய புதினா இலைகளை மறுபடியும் தண்ணீரில் போட்டு முருகப்பெருமானை வேண்டி பழைய புதினா இலைகளை எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். ஆனால் இந்த புதினா இலைகளை நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரில் போட்டு முருகப்பெருமானை வேண்டணும். அதை நீங்கள் தைப்பூசத்தினால் அன்றைக்கி செய்யணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புதினா இலை அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். பணத்தை காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள். தன ஆக்ரோஷ்ண மூலிகை. முயற்சி பண்ணுங்கள், கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுபோக அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் செய்யறதையும் மறக்காதீங்க. துவரம்பருப்பை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். துவரம்பருப்பு தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. துவரம்பருப்பை தானமாக கொடுத்தீங்கன்னா, அதுவும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை காணாமல் போகும். அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 200 கிராமோ ஒரு 1/2 கிலோவோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடு. கூடவே இந்த தண்ணியில் இந்த இலையும் போட்டு வைத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.